வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நம்ம வரிசையாக வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருக்கோம். இப்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீயும் இப்படி ஆரம்பித்தேன் நீங்கள் எல்லாம் கேட்பேன் கண்டிப்பாக. ஆனால் எங்கள் ஆற்றுல என் குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். மோரோவர் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இதில் இந்த அரிசி உப்புமாவில் வெங்காயம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தா. நான் அவளுக்கு அரிசி உப்புமா பண்ணி காமிச்சேன். அவளை நீங்கள் எனக்கு திருப்பி பண்ணி காமிங்கோ அப்படின்னு சொன்னதுக்கு நெக்ஸ்ட் டே அவள் எனக்கு பண்ணி வச்சுட்டு திறந்து காமிச்சா. குப்புன்னு வெங்காய வாசனை வந்தது. இது ரவா உப்புமாவா அப்படின்னு. இல்லை அரிசி உப்புமா தான் அப்படின்னா. அரிசி உப்புமாவுக்கு ஏது வெங்காயம் அப்படின்னு. நீங்கள் சொன்ன மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் என்னுடைய சொந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கலந்துருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னா, எனக்கு அது கொஞ்சம் அரிசி உப்புமா மாதிரி தோணலை. ஆனால் அதை நான் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தா வெள்ளம் எங்கள் ஆற்று குழந்தைலாம் அரிசி உப்புமாவே சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி வெங்காயம் போட்டு அரிசி உப்புமா பிரமாதமாக சாப்பிடுவாள். ஸோ அந்த அரிசி உப்புமாவை உங்களுக்கெல்லாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி காமிக்கிறேன். முன்னாடியே நம்மளோட வீடியோவில் நார்மல் அரிசி உப்புமா எப்படி பண்ணுறதுன்றது காமிச்சிருக்கேன். அதை தாண்டி யோகாம்பால்ஸோட அரிசி உப்புமா மிக்ஸை வச்சு எப்படி அரிசி உப்புமா பண்ணணும்னு காமிச்சிருக்கோம். இன்றைக்கி அதே தான் யோகாம்பால் அரிசி உப்புமா மிக்ஸை வச்சு நம்ம வெங்காயம் போட்டு எப்படி அரிசி உப்புமா பண்ணுறதுன்றது பண்ணப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. தேங்காய் எண்ணெய் எடுத்துக்குவோம். 2 ஸ்பூன் நார்மல் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன். டீஸ்பூனில் தான் அது பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட கடுகு போட்டிருக்கேன். அதே மாதிரி அரிசி உப்புமா நம்ம ரவா உப்புமா மாதிரி இப்படி தண்ணி விட்டு அப்படி வதக்கி ஆக்கினோன்னா ஆயிடும்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து வேக விட்டு பண்ணினாதான் அது நல்லாகும். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அரிசி உப்புமா உங்களுக்கு ரவா உப்புமா மாதிரி கிடுன்னு ஆயிடுமான்னு பார்த்தீங்கன்னா ஆகாது, நிச்சயமாக ஆகாது. அடிகனமான பாத்திரத்தில் வச்சு நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லையா குக்கருக்குள்ளே வச்சு பண்ணிவிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 மிளகாத்தூள் போடுறேன். கருவேப்பிலை ஒரு ஆர்க்கு, பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இதில் நீங்கள் நிலக்கடலை பிடிச்சவா நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் 4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் இது வரைக்கும் அப்படியே நார்மல் அரிசி உப்புமா. இப்போ இதோட ஹீரோவை போட்டுடலாம். நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. இந்த அரிசி உப்புமாக்கு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிறது 1 கப் இருக்குன்னா 2லேருந்து 2.5 கப்பு தண்ணி விட்டுருங்க. அரிசி உப்புமாக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பொடியை போட்டு நல்லா கலரிட்டு கெட்டியான அப்புறம் நமக்கு டவுட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றி குக்கரில் வச்சு நல்லா ஒரு 2 விசில் வாங்கி 2-3 விசில் வரைக்கும் வாங்கிடுங்க. வாங்கிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்தேன்னா பொல நல்ல ஜோரான அரிசி உப்புமா கிடைக்கும். பட் இந்த வெங்காயம் போட்ட அரிசி உப்புமா அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே நமக்கு மிளகு ஜீரக காரம்லாம் வேறு இருக்குது. ஸோ அதனால் இதில் நான் 4 மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா காரம் வேணும் அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும், இதை போடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிறது. இதில் நம்ம இந்த உடச்சி வச்சுக்கோம் இல்லையா, இது குருணையாக இருக்கும். இது அப்படியே யோகாம்பால் ஷாப்பில் கிடைக்கிறது உங்களுக்கு இந்த அரிசி உப்புமா மிக்ஸுங்கிறது.
தாராளமாக அதை வாங்கி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கொதிக்கிற இந்த தண்ணியில் இதை ஆட் பண்ணலாம். இப்படியே மூடி போட்டு வச்சா வெந்துடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆகாது. மூடி போட்டு வச்சு நீங்கள் ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் மெதுவாக கிளறி விடணும். அடி கனமான பாத்திரமாக இருந்தால் தான் அது வரும். அதுக்கு நீங்கள் இது மாதிரி கிளறிட்டு அழகாக அது கொஞ்சம் கெட்டியான கையோட குக்கரில் வச்சிடணும். ஸோ இதுக்கு என்ன மாமே நாங்கள் தொட்டு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா எகெயின் சொல்கிறேன், இதுக்கு நல்லா வத்த குழம்பு இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது தேங்காய் சட்னிலாம் இதுக்கு தேவையாக இருக்கும்னு நிச்சயமாக இல்லை. வெறும் வத்த குழம்பு தொட்டுன்னு சாப்பிட்டதுனாலே ஜோராக இருக்கும். அதை தாண்டி தேங்காய் சட்னி வேணுங்கிறவா தேங்காய் சட்னி பண்ணிக்கோங்க. நம்ம இதில் டோட்டலாக 4 ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருக்கோம். அது போரும் நிச்சயமாக. தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் விட்டுருக்கோம். சின்ன குக்கர் பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுப்போம். இந்த மாதிரி மூடி போட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகிடும். ஒரு 3 விசில் கொடுத்துக்கோங்களேன், நிச்சயமாக ரெடி ஆகிடும். ப்ரெஷர் இறங்கினதும் இதை நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு அதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன், நிச்சயமாக பிடிச்சவா எல்லோரும். ஸோ பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் எல்லாத்துலேயுமே வெங்காயம் வேணும். நம்ம வெங்காயம் போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் தேவைப்பட்டவா இது மாதிரி பண்ணிக்கோங்க. தேவைப்படாதவா வெங்காயத்தை மட்டும் ஒதுக்கிட்டு பாக்கி எல்லாம் போட்டு நீங்கள் இந்த உப்புமா பண்ணிக்க முடியும். ஸோ இது ரெடி ஆகிட்டும். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா பரபரன்னு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வெளியிலேயே வச்சு வேக வச்சு பண்ணுறீங்கன்னா நல்ல அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் நிதானமாக ஒரு அரை மணி பண்ணினேன்னா தான் இது ஆகும். ஆச்சுன்னு ரவா உப்புமா மாதிரி ஆகாது. அப்படி உங்களுக்கு டக்குன்னு இது வெந்து வேணும் அப்படின்னு சொன்னேன், இந்த மாதிரி குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் போட்ட அரிசி உப்புமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் செய்யும். நன்றி, வணக்கம்.